அனைவருக்கும் வணக்கம். குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் 2026. குரு பகவான் வக்ர கதியில் இருந்தவர் இப்போ மார்ச் 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் நம்மளோட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது, நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா, எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை இந்த வீடியோ பதிவுல கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கலாம். தற்போது குரு பகவான் மிதுன ராசியில டிராவல் ஆயிட்டு இருக்காரு. மிதுனத்துல வக்ரத்துல இருக்காரு. மார்ச் 9ஆம் தேதி வக்ரத்திலிருந்து தன்னுடைய இயல்பு கதிக்கு திரும்புறாரு. வக்ர நிவர்த்தியாகி நேர்கதிக்கு திரும்புறாரு. இந்த வக்ர நிவர்த்தி அமைப்பு அப்படிங்கிறது டெஃபினட்டா ஒரு நிறைய மாற்றத்தை கொடுக்கும். குருவுடைய பார்வைகள்ல நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும். பொதுவாகவே இந்த ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லுவாங்க, குரு பார்க்க கோடி குற்றம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில இப்ப குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் செய்ய போற இந்த குரு பகவான் தான் பார்க்கக்கூடிய இடங்களை சிறப்படைய வைப்பார். எனவே இந்த குரு வக்ர நிவர்த்தியில நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை இந்த குரு பகவான் தரப்போறாரு, எதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்லது அப்படிங்கறத இந்த பதிவுல நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பதிவை முழுமையா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். நம்மளோட ராசி மற்றும் நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நம்மளோட நட்சத்திரத்துக்கு 10ஆம் இடமாகி ஜீவனஸ்தானத்துல வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேந்திர ஸ்தானங்களுக்கு அதிபதியாக அந்த குரு பகவான் வந்துருவாரு. 4, 7க்கு அதிபதியாக குரு வந்து மறு கேந்திரமாகிய தசம கேந்திரத்துல குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப வக்ரத்துல இருக்கிறவர் வக்ர நிவர்த்தி ஆகிறது நமக்கு ஃபேவரா அன்ஃபேவரான்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்டா அது ஃபேவர் தான், பெருசா அது நெகட்டிவ் கிடையாது. இப்ப என்னன்னாக்கா நமக்கு வந்து கண்டக சனி போயிட்டு இருக்கு. 7ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு. குரு ஜீவனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாரு. ராகு நமக்கு வந்து பார்க்கும்போது 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு. குரு பார்வையில அந்த ராகு வந்துடுறாரு. அதே போல வந்து கேது பகவான் வந்து நமக்கு 12ஆம் இடம், நம்மளோட நட்சத்திரத்துக்கு 12ஆம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம் இருக்கு. இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த குரு வக்ர நிவர்த்தி நமக்கு கம்ப்ளீட்டா ஃபேவர் தான் பண்ணும். ராகுவுடைய பாதிப்பு, ராகுவுடைய ஆதிக்கம் இதெல்லாம் நமக்கு வந்து சுபத்துவமா மாறுது. குரு பார்வையில வர ராகு நல்ல பலன்களை அதிகமா செஞ்சிருவாரு. அதே மாதிரி சனி ஒருத்தர் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் வீக்கான சிச்சுவேஷன்ல கலத்திர ஸ்தானமாகிய 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு. இப்ப இந்த குரு வக்ர நிவர்த்தி நமக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலி எடுத்து ரிசர்ச் பண்ணும்போது குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதியை கண்டிப்பாக இந்த குரு வக்ர நிவர்த்தி நமக்கு கொடுத்துரும். ஏன்னா குருவுடைய பார்வை நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல இருக்கு. இப்ப வக்ர நிவர்த்தியாகி அந்த குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பம் சார்ந்த வகையில ஏதாச்சும் வருத்தம் இருக்கு, குழப்பம் இருக்கு, குடும்பத்துல வாக்குவாதம் இருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா அது எல்லாம் சுபத்துவமா நிவர்த்தி ஆயிடும். குடும்பத்துல ஒரு நிம்மதி, குடும்பம் சார்ந்த வகையில இருந்த பிரச்சனைகளுக்கான ஒரு சொல்யூஷன் அது பரிபூர்ணமா கிடைச்சிடும். அடுத்தது உங்களுடைய பேச்சுல ஒரு இனிமை தன்மை வெளிப்படும். பேச்சு சாதுரியம் அதிகரிக்கும். இப்போ வந்து உங்களுக்கு தேவையானதை அழகா பேசியே சமாளிச்சு அதை சாதிச்சுப்பீங்க. உங்களுக்கு தேவையானதை பேசியே சாதித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் பிறக்கும். குடும்பத்துல சுப மாற்றங்கள் நிறைய நிகழும். குடும்பத்துல சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை எடுக்க ஆரம்பிப்பீங்க. சோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மன நிறைவு, மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்துடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள்லாம் இப்போ ஒண்ணு கூடி வருவாங்க. மேலும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட சஜஷனை கேட்டு செயல்படுவாங்க. சோ இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். ஜென்மத்துல இந்த சனி பார்வை இருக்கிறது சிந்தனை குழப்பத்தை தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்துல தெளிவா முடிவெடுக்க முடியல, ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த ஒரு குழப்ப மனநிலை அது வந்து நம்மளோட நட்சத்திரத்துக்கு டிஃபால்ட்டா இருக்கும். சனி பார்வை விலகிற வரைக்கும் அது கண்டினியூ ஆகும். எனவே கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவசர முடிவு, அவசர மாற்றம் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியல, ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னாக்கா நீங்க எந்த துறை சார்ந்து எந்த விஷயத்துல முடிவெடுக்கணுமோ அதுல யார் எக்ஸ்பர்ட்டோ அவங்க கிட்ட ஒரு அட்வைஸ் வாங்கி செயல்படுறது ரொம்ப நல்லது. மற்றபடி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுபத்துவமா இருக்கு. குடும்பத்துல ஒரு நிம்மதி, மகிழ்ச்சி, குடும்பம் சார்ந்த வகையில ஒரு நிறைவு அதெல்லாம் பரிபூர்ணமா கிடைச்சிடும். அடுத்தது இந்த நேரத்துல தந்தை சம்பந்தமான விஷயங்களை சற்று கவனமா இருக்கணும். தந்தையாரோட அடிக்கடி முரண்பாடான கருத்துக்கள் ஏற்பட்டு நீங்கலாம். அது ஒரு விஷயம் மைனஸா இருக்கு. அதே போல தாயோடையும் ஒரு மாதிரி கொஞ்சம் கருத்து போராட்டம் சின்னதா வெளிப்படும். முக்கியமா தந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும். தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும். தந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். மேலும் தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்துல சற்று அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா சனியுடைய பார்வை பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல இருக்கு. அது நான் ஒரு சின்ன மைனஸா பாக்குறேன். மற்றபடி ஃபேமிலி ரிலேட்டடான விஷயம்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு.
அடுத்தது நம்ம பார்க்கறது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஜீவனஸ்தானம் வலிமை அடையுது. 10ல குரு இருந்தா தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் தொடர்ச்சியா இருக்கும், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா தனஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்த்துருவாரு, வருமானத்துல பெருசா தடை இருக்காது. எனவே ஏதோ ஒரு தொழில், ஏதோ ஒரு உத்தியோகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது கிரியேட் பண்ணிடுது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா ஒரு இடமாற்றம் நிகழும். ஒரு இடமாற்றத்திற்கு பிறகு ஒரு நல்ல வளர்ச்சி, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம், ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும். நீங்க இப்ப பணிபுரியிற இடத்தை விட்டு வேற இடத்துக்கு நகருவீங்க. அந்த ஒரு மாற்றத்திற்கு பிறகு வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். எனவே உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சுபத்துவமான மாற்றம் உண்டு, சம்பள உயர்வு உண்டு, பதவி உயர்வு உண்டு. இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா நான் பாக்குறேன். வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இந்த மார்ச் 9க்கு பிறகு டெஃபினட்டா கிடைச்சிடும். அந்த வேலைக்கான முயற்சிகளை செய்யலாம். அந்த வேலை முயற்சி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும். உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். வருமான பிராப்தத்தை இது கிரியேட் பண்ணுது. அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாமா அப்படின்னாக்கா தாராளமா பண்ணலாம். ஆனா கூட்டு தொழில மட்டும் இறங்கிடாதீங்க. பார்ட்னர்ஷிப் போட்டு நான் பிசினஸ் பண்றேன், பார்ட்னர்ஷிப்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு ஐடியா பண்றேன் அப்படின்னா அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கண்டக ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி இந்த பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான அந்த பிசினஸ்ல கொஞ்சம் குழப்பத்தையும் பிரச்சனையும் கொடுக்கும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணாதீங்க. நீங்க உங்களுடைய ஓன் முயற்சியில, உடைய சொந்த முயற்சியில ஏதாச்சும் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் பண்ணலாம்னா தாராளமா பண்ணலாம். சின்ன லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஃபேவரா இருக்கு. 12ல இருக்கிற கேது கையில பணத்தை தங்க விடாது, தொடர்ச்சியா செலவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அல்ல ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏதாச்சும் ஒரு வருமானத்தை தரக்கூடிய, தொடர் வருமானத்தை தரக்கூடிய ஒரு நல்ல பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஹை லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆகிட வேண்டாம். ஸ்மால் லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய உழைப்பை அதிகமாக கொடுக்கும்போது அது உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். எனவே பிசினஸ் பண்ணலாமான்னா தாராளமா பண்ணலாம். கூட்டு தொழில் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்க சொந்தமா ஏதாச்சும் ஒரு சுய முயற்சியில தொழில் பண்ணலாம். நீங்க செய்யற தொழில்ல நீங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் எடுக்கிற அளவுக்கு ஒரு பிராப்தம் இந்த நேரத்தில் கிரியேட் ஆயிடும். ஆல்ரெடி நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த தொழில இருந்த தொய்வு நிலை இப்போ விலக ஆரம்பிக்கும். தொழில வளர்ச்சி அப்படிங்கிறது இப்போ வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் எடுத்துடலாம். ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கெயின் பண்றதுக்கு இது ஃபேவரா இருக்கு. எனவே தொழில், உத்தியோகம் நான் உங்களுக்கு பாசிட்டிவா தான் பாக்குறேன். நல்ல மாற்றம் உண்டு தொழில், உத்தியோகம் ரீதியாக. அடுத்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கடன் சிந்தனையை கொடுக்கும். கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், கடன் வாங்கி மாற்றம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை கொடுக்கும். பாகியத்தில் இருக்கக்கூடிய சனி பார்வை கோல்டு லோன் எடுக்கிறதுக்கான அந்த முயற்சிகளை செய்ய வைக்கும். கையில இருக்கிற தங்க அணிகலன்களை அடகு வச்சு மாற்றம் செய்யறது, இது சார்ந்த சிந்தனைகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு கடன் சிந்தனை அதிகரிக்கும். கடன் இருக்கிற கடனை கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை ஊற்றுப்ப வெளிப்பட ஆரம்பிக்கும். குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துல பதிகிறதுனால ரொம்ப நாளா கடன் சுழல்ல ஏதாச்சும் மாட்டிட்டு இருக்கீங்கன்னா அதை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதை நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்கறது தன வரவுல ஏதாச்சும் தடை இருக்கானா கண்டிப்பா இல்லை. பண வரவு கணிசமா இருக்கு. தனஸ்தானத்தை குரு பார்த்துடுறாரு, 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு, 6ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறாரு. தனஸ்தானம் வலிமையா இருக்கு. எனவே பண வரவு கணிசமா இருக்கு. உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம் கிடைக்குது. வண்டி, வாகனம், வீடு இது சார்ந்த வகையில ஒரு சுப மாற்றம் செய்யறதுக்கான பிராப்தம் உண்டு. ரொம்ப நாளா நிலம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இப்ப அதை செயல்படுத்தலாம். அந்த நிலபுலங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இது கொடுக்குது. சொந்தமா இடம் வாங்குறதுக்கான பிராப்தத்தை கொடுக்குது. அடுத்தது வண்டி, வாகனம், ஒரு சொகுசான வாகனம் வாங்கணும் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருக்கீங்கன்னா அதை இப்போ நீங்க வாங்கலாம். அதுக்கான பிராப்தத்தை இது கிரியேட் பண்ணுது. அடுத்தது கால்நடைகள் வாங்குறது, கால்நடைகள் சம்பந்தமான விஷயங்களை சில மாற்றங்கள் செய்யறது, அதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் கம்ப்ளீட்டா ஃபேவரா இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அமைப்புல நான் பாக்குறேன். அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது வெளியில கொடுத்த பணம் இப்ப கைக்கு கிடைக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வெளியில கொடுத்த பணம் இப்போ ரிட்டர்ன் கைக்கு வந்துடும். தனஸ்தானம் வலிமை அடைகிறதுனால கொடுத்த பணம் ரிட்டர்ன் வந்துடும். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நீங்க கடன் உதவி யாருக்காச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கொடுத்த கடனை இப்ப ரிட்டர்ன் உங்க கைக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி நீங்க வெளியில ஏதாச்சும் கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த வாங்கின கடனை இப்ப அடைச்சிடுவீங்க. அதுக்கெல்லாம் இது ஃபேவரா இருக்கு. குறிப்பா இந்த நேரத்துல நண்பர்கள், உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய நண்பர்களோட அந்த கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருங்க. நண்பர்கள், நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று எக்ஸ்ட்ரா கேரிங்கோட, அக்கறையோட, பொறுமையோட, நிதானத்தோட இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி எதுவும் பெருசா நெகட்டிவா இல்லை. அடுத்தது நம்ம பார்க்கறது மாணவ மாணவிகள் இந்த நேரத்தில் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாமா அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது குரு பார்வை 4ஆம் இடத்துல இருக்கு. வக்ரத்தில் இருந்தவர் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. மார்ச் 9க்கு பிறகு கல்வி சார்ந்த வகையில் இருக்கிற குழப்பங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். எஜுகேஷன் ரிலேட்டடா ஏதாச்சும் தடுமாற்றம் இருக்கு, ரொம்ப குழப்பம் இருக்கு, ஒரு தெளிவான ஒரு பாதை எனக்கு தெரியல அப்படின்னு குழப்பத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மார்ச் 9க்கு பிறகு ஒரு தெளிவான விஷன் கிடைச்சிடும். அதை நான் ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டா பார்க்குறேன். அடுத்தது நம்ம பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நேரத்தில் கொஞ்சம்
ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். கண்டக சனி நடக்குது, நண்பர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். நண்பர்களுடைய ஒத்துழைப்புலாம் பெருசா கிடைக்காது. யாரையும் முழுசா நம்பாதீங்க. உங்க கூட படிக்காத மாதிரி தெரியும், ஆனா அவங்க படிச்சுட்டு வந்துருவாங்க. நீங்க கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னாக்கா இந்த டைமிங்ல கல்வி சார்ந்த விஷயங்கள சில வருத்தங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். அல்ல யாரையும் நம்பாம தனிமையா உட்கார்ந்து படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கூட்டு சேர வேண்டாம். கூட்டு சேர்ந்தா இப்ப குட்டுச்சேர ஆயிடும். எனவே கூட்டு சேர்ந்து படிக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு தனிமையில தனியா உட்கார்ந்து படிங்க. உங்களுடைய ஆசிரியருடைய வழிகாட்டுதல், உங்களுடைய பெற்றோருடைய வழிகாட்டுதலை கொஞ்சம் நீங்க பயன்படுத்தி செயல்படுறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு தனிமையில படிக்கிறது உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த நேரத்துல கொஞ்சம் மறதி அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். படிக்கிறது மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு, பதட்டத்திலே எல்லாம் மறந்துடுது அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷனை இந்த நேரத்தில் நம்மளோட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எதிர்கொள்ளலாம். எனவே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் தியான நிலைகளை மேற்கொண்டுட்டு அந்த படிப்பை ஸ்டார்ட் பண்றது நல்லது. அது உங்களோட அந்த மெமரி பவரை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஒரு முறைக்கு 5 முறை நீங்க படிச்சதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் பய உணர்வை கொஞ்சம் அவாய்ட் பண்ணாலே மேக்ஸிமம் நீங்க சக்சஸ் பண்ணிடுவீங்கன்னு அர்த்தம். 4ஆம் இடத்துல அந்த சனி பார்வை இருக்கிறதுனால கவனச்சிதறல் அடிக்கடி வரும். முடிஞ்ச அளவுக்கு அந்த எலக்ட்ரானிக்கல் கேஜெட்லாம் உங்களை விட்டு தள்ளி வச்சிருங்க. 4ஆம் இடம்ங்கிறது எலக்ட்ரானிக்கல் கேஜெட்டை குறிக்கும். சனி பார்வை டிஸ்ட்ராக்ஷன்ஸை குறிக்கும். எனவே எலக்ட்ரானிக்கல் கேஜெட்டால அதிகமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம், அதிகமான கவனச்சிதறல் வரலாம். எனவே அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு படிக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்தது குரு பார்வை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுது. மார்ச் 9க்கு பிறகு கல்வி சார்ந்த வகையில் இருக்கிற தடுமாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா மாறிடும். அதை நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்கிறேன். எனவே இந்த நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கவனத்தோட படிக்கிறது, அலட்சியம் இல்லாம செயல்படுறது உங்களுக்கு ஒரு கூடுதல் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது நம்ம பார்க்கறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது திருமண முயற்சி ஒரு மாதிரி தள்ளி போகுது. ஒரு ரிசல்ட் வருது, அது நிலைக்க மாட்டுது, தள்ளி போகுது. ஒரு சுப செய்தி டக்குன்னு நம்ம காதுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான வருத்தம் நம்மளோட நட்சத்திரத்துக்கு அதிகமாகவே இருக்கு. கண்டக சனி என்ன பண்ணுனாக்கா அந்த திருமணத்தை தள்ளி போடும், சுபகாரியத்தை தள்ளி வைக்கும். அந்த பேச்சுவார்த்தையை எடுத்தாலே ஏதாச்சும் ஒரு குழப்பம், ஏதாச்சும் ஒரு தடை, அது ஏதோ ஒரு விதத்துல அப்படியே மேலோட்டமா எட்டி பார்க்கும். அது நமக்கு ஒரு மன வருத்தத்தையும் கலக்கத்தையும் ஒரு மாதிரியான குழப்பத்தையும் கொடுக்கும். அதே போல இந்த பார்ட்னரை சூஸ் பண்றதுல சில குழப்பம் இருக்கும். இது கரெக்ட் தானா, நம்ம போற பாதை சரிதானா அப்படிங்கிற மாதிரியான அந்த சந்தேக குணத்தை கொடுத்துரும். எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் குழப்பம் உண்டு. இந்த நேரத்தில் திருமணம் நடக்கிறவங்களுக்குலாம் நாங்க ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஒரு மாதிரி குழப்பத்தோடையும் வருத்தத்தோடையும் மென்டல் பிரஷரோடையும் தான் திருமணம் நடக்குது. அது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. இந்த நேரத்தில் உங்களுக்கு திருமணம் நடந்திருந்துச்சுன்னா, கண்டக சனியில நீங்க திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னா, மைண்ட் ஃப்ரீயா எனக்கு திருமணம் நடந்துச்சுன்னு சொன்னவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே ஒரு மாதிரி குழப்பத்தோட ஆளாளுக்கு ஒன்று சொல்லி உங்க மனசை போட்டு ஒரு மாதிரி அலக்கழிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த திருமணம் நடந்திருக்கும். குழப்பத்தோடு திருமணம் நடக்குங்கிறதுலாம் அந்த கண்டக சனியில திருமணம் நடக்கிறவங்களுக்கு தான். எனவே இந்த நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு திருமணத்தை தள்ளி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லை, வேற ஆப்ஷன் இல்லை, எனக்கு ஏஜ் ரொம்ப கடந்து போச்சு, அல்லது தசா புக்தி யந்திரம் இப்பதான் எனக்கு ஃபேவரா வந்திருக்கு அப்படிங்கிறவங்க மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணுங்க. அது இடையில இந்த வருத்தங்கள் கவலைகள் அதெல்லாம் லைட்டா எட்டி பார்க்கும். அதெல்லாம் பெருசா நினைச்சு ஒரி பண்ணாம நீங்க மாட்டுக்கும் உங்களோட டைரக்ஷன் ஏதோ அதை நோக்கி பயணிக்கிறது பெட்டர். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சியில சில குழப்பம் உண்டு, தடை தாமதம் உண்டு. அது தடை தாமதத்தோட பாசிட்டிவான ரிசல்ட்டை நோக்கி பயணிக்கும். எனவே மனசை வலிமைப்படுத்திக்கோங்க. எதையும் ஓவர் திங்க் பண்ணி உங்களுடைய மன அமைதியை கெடுத்துக்க வேண்டாம். இந்த டைமிங் இப்படிதான் இருக்கும். அது நம்ம தெரிந்தும் உணர்ந்தும் நம்ம மேலும் மேலும் வருத்தப்பட்டு இருந்தோம்னா அதுல அர்த்தமே கிடையாது. எனவே இந்த டைம் இப்படிதான் இருக்க போகுது. அதற்கு நம்மளுடைய மனதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடணும். எப்படியோ ஒரு மாதிரி குழப்பத்தோட தான் நடக்க போகுது. நம்ம ஓவரா திங்க் பண்ணிட்டு நம்மளை அலட்டிக்க தேவையில்லை. இறைவன் என்ன நினைக்கிறானோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒரு மாதிரி பாசிட்டிவா நம்ம நகர்த்திட்டு வந்துடணும். எனவே திருமண முயற்சியில சற்று கவனம், பொறுமை, நிதானம் இருந்தாலே, ஓவர் திங்கிங் இல்லைனாலே நீங்க சேஃப்னு அர்த்தம். அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி போராட்ட அமைப்பு கடந்த சில மாதமாகவே நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லை, ஓரளவுக்கு எல்லாமே ஒரு நியூட்ரல் ஆயிருக்கு. இப்போ இந்த கண்டக சனி என்ன பண்ணுன்னா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு வருத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும். வாழ்க்கை துணையோட ஒத்து போகாது. நிறைய பேர் வாழ்க்கை துணையை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, அல்லது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வாழ்க்கை துணையை பிரித்து வச்சு ஒரு மாதிரி வருத்தத்தை கொடுக்கும். அவங்க ஒரு ஊர்ல இருப்பாங்க, இவங்க ஒரு ஊர்ல இருப்பாங்க, இப்படி ஒரு மாதிரி ஒரு கேப் இருக்கும். அல்லது ஒன்னா இருக்காங்கன்னா 2 பேருக்கும் வாக்குவாதம் அடிக்கடி வந்துடும். ஏதோ ஒரு விதத்துல வருத்தத்தையும் குறையும் கொடுக்குது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் சற்று அக்கறை கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய குடும்பத்துல 3வது மனிதருடைய தலையீடு இல்லைனாலே நீங்க சேஃப்னு அர்த்தம். 3/4 பேருக்கு பிரச்சனை 3வது மனிதரால தான் வந்திருக்கும். உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் டைரக்டா முட்டிக்காது.
யாராச்சும் வந்து உள்ள வந்து எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி ஏற்றி விட்டு போயிடுவாங்க. அதனால மூன்றாவது மனிதருடைய தலையீடு இல்லாம உங்களுடைய ஃபேமிலியில நீங்க பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும், என்னானாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை கொடுத்துரும். 2ஆம் இடத்துல இந்த குரு பார்வை பதிகிறதுனால இந்த பேச்சில் ஒரு சாதுரியத்தன்மை இருக்கும், ஒரு மழுப்பலான பேச்சு இருக்கும். கடந்த காலகட்டங்களில் பேச தெரியாம டக்குன்னு வார்த்தையை விட்டுருக்கலாம், ஆனா அதை இப்ப சமாளிச்சிடுவீங்க. இந்த பேசின அந்த வார்த்தையை எளிமையா நேக்கா சமாளிச்சு லைஃபை வந்து ஒரு நியூட்ரலைஸுக்கு மாத்திப்பீங்க. அந்த பேச்சு சாதுரியம் இப்போ அதிகரிக்கும். எனவே நம்மளோட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த நேரத்துல திருமண வாழ்க்கையில கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். முடிஞ்ச அளவுக்கு சகிப்புத்தன்மையோட செயல்படுறது ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் ஈகோ அதிகமா வெளிப்படும், சந்தேக குணம் வந்துடும். வாழ்க்கை துணை மேல ஒரு மாதிரி சந்தேகப்படக்கூடிய அந்த சந்தேக குணம் வரும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஓரம் கட்டிக்கிறது ரொம்ப நல்லது, அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அமைதியோட செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இறை வழிபாட்டை அதிகப்படுத்திக்கிறது நல்லது. சனி பார்வை நம்மளோட ஜென்மஸ்தானத்துல இருக்கிறதுனால மைண்ட் ஒரு மாதிரி சுறுசுறுப்பா இருக்காரு, ரொம்ப சோர்வா இருக்கும். லேட்டா எழுந்திருக்கிறது, லேட்டா தூங்குறது, தூக்கம் சரியா வர மாட்டேங்குது, சரியான சாப்பாடு இல்லை, நேரத்துக்கு சாப்பிட முடியல அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் இப்போ அதிகமா வரும். 12ஆம் பாவகம் வீக்கா இருக்கு, தாம்பத்திய வாழ்க்கை கெடும், தாம்பத்தியம் சுகம் அப்படிங்கிறது இப்போலாம் வந்து மறுக்கப்படும், ஒரு மாதிரி தடுமாற்றமா இருக்கும். எனவே திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ், பொறுமை, சகிப்புத்தன்மை இது இருந்தா நீங்க இப்போ சேஃப்னு அர்த்தம். அடுத்தது நம்ம பார்க்கறது ஹெல்த், தேக ஆரோக்கியம் இந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் பாவகம் ஒரு அளவுக்கு வலிமை ஆகுது. அல்ல ஹெல்த்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கான நிவர்த்தி கிடைச்சிடும். குறிப்பா இந்த நேரத்துல வயிறு சம்பந்தமான உபாதைகள் எதுவும் வராம பாத்துக்கோங்க. இந்த நேரத்துல கேஸ் ட்ரபிள், வயிறு சம்பந்தமான பிரச்சனை, வயிற்றுல புண்ணு வருது, ஏன்னா 7ஆம் பாவகம் வீக்கா இருக்கு. குடல் சம்பந்தமான பிரச்சனை, அதே போல கால் பாதத்துல அடிக்கடி அடிபடுறது, கால் பாதத்துல பிரச்சனை வந்து நீங்கிறது, இடுப்பு பகுதிகளில் ஏதாச்சும் பிரச்சனை வருது, மேலும் தலைவலி பிரச்சனை அடிக்கடி வருது, தலை பாகத்துல ஏதாச்சும் அடிபடுறது, தலைவலி பிரச்சனை வருது, இதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த பகுதிகளில் சற்று கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி எதுவும் பெருசா நெகட்டிவா இல்லை. ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. உங்களுடைய தேக ஆரோக்கியத்தையும் பராமரிச்சுக்கணும், உங்க வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியத்தையும் பராமரிச்சுக்கணும். இந்த குரு பார்வை என்ன பண்ணா எல்லாத்துக்கும் ஒரு ஹீலிங் கொடுக்கும். அதுவும் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால நோய் நொடிகள் இருக்குன்னா அதை அழிக்கும், நோய் நொடிகளை குறைக்கும், அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுத்துரும், மருத்துவ செலவுகளை செய்ய வைத்து அதுக்கான ஒரு நிவர்த்தியை கொடுத்துரும். அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்கிறேன். மேலும் மன ஆரோக்கியத்திலையும் சற்று அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா 4ஆம் பாவகத்துல சனி பார்வை, இப்ப குரு பார்வையும் வருது. இப்ப இழந்த அந்த மன நிம்மதியெல்லாம் இப்ப திரும்ப கிடைச்சிரும், மன நிறைவு கிடைச்சிரும். இருப்பினும் சனி பார்வை என்ன பண்ணுனா மைண்ட்ல ஒரு மாதிரியான கலக்க சிந்தனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது அப்படியே மனசுல ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். எதுக்கு கவலைப்படுறோன்னே தெரியாது, கவலைப்பட்டுட்டு உட்காந்துருப்போம். அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மனசை திருப்தியா வச்சுக்கோங்க, நிம்மதியா வச்சுக்கோங்க. அதுக்கு தினமும் ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க. காலையில சீக்கிரமா எழுந்துருங்க, சீக்கிரமா வந்து குளிச்சுட்டு இறை வழிபாட்டை மேற்கொள்றது ரொம்ப நல்லது. தெய்வ வழிபாட்டோட நாட்களை நீங்க தொடங்கும் போது உங்களுடைய மனம், உங்களுடைய சிந்தனை ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கும். ஒரு மாதம் அதை தொடர்ச்சியா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் மிக விரைவா கிடைக்கும். எனவே ரொம்ப லேட்டா எந்திரிக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமா எழுந்துருங்க, சீக்கிரமா குளிச்சிருங்க. தெய்வ வழிபாட்டோட ஒரு மங்கள இசையோட தினமும் காலையில ஏதாச்சும் ஒரு மங்களகரமான ஒரு பாடலை கேட்டு அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். எனவே ஹெல்த்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். மேலும் மன ஆரோக்கியத்திலையும் சற்று அக்கறை செலுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது வேற ஏதாச்சும் இந்த குரு வக்ர நிவர்த்தியில நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, குருவுடைய பார்வை 4ஆம் பாவத்தில் இருக்கு. நிலபுலங்கள் சம்பந்தமா, மேலும் வண்டி வாகனம் இது சார்ந்த வகையில ஏதாச்சும் வம்பு வழக்கு நடந்துட்டு இருக்குன்னா அது சரியாயிடும். தாயாருக்கு தேக ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா அது நிவர்த்தி ஆகும். தாய் வழி உறவுகளோட இருந்து வந்த மன வருத்தம், விரிசல் அமைப்பு இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம பார்க்கறது உங்களுக்கு போட்டி, பொறாமை இது போன்ற அமைப்புகள்ல ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா, அதாவது உங்களுக்கு போட்டியே யாராச்சும் வந்திருப்பாங்க, உங்க மேல யாராச்சும் பொறாமப்பட்டு ஏதாச்சும் தப்பான செயல்பாடுகள் யாராச்சும் உங்களுக்கு செஞ்சு விட்டு போயிருப்பாங்க, அது போன்ற அமைப்புகள் ஏதாச்சும் ஏற்பட்டிருந்ததுன்னா அதெல்லாம் இப்ப விலக ஆரம்பிக்கும். போட்டிகள் கண்டிப்பா குறையும். தொழில் போட்டி, உத்தியோக போட்டி இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அப்படியே போட்டிகள் வந்தாலும் அதுல உங்களுக்கு உறுதியாக வெற்றி கிடைச்சிடும். அதே மாதிரி உத்தியோகம், தொழில அலட்சியம் இல்லாம இருக்கணும். இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் எல்லாத்துலயும் அலட்சிய மனநிலை கொடுத்துருவாரு. நான் வந்து ஒரு வேலையை சேஞ்ச் பண்ண போறேன், நான் ஒரு பிசினஸ் என்னோட தொழிலை வந்து சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயும் ஹை ரிஸ்க் எடுக்காதீங்க. இருக்கிறத நகர்த்துங்க, அதுக்கு ஃபேவரா இருக்கு, ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓவராலா
இந்த குரு வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நம்மளோட நட்சத்திரத்துக்கு பெரிய பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். கண்டக சனி மட்டும் ஒரு மாதிரி குழப்பம் பண்ணுது, மற்றபடி எதுவும் பெருசாக நெகட்டிவாக இல்லை. குரு வந்து நமக்கு ஒரு அளவுக்கு ஃபேவரான ஒரு அமைப்பில் நமக்கு முக்கியமான பாவங்களை சுபத்துவப்படுத்துறாரு. தனஸ்தானம், சுகஸ்தானம், ருணரோக சத்ருஸ்தானம் இதெல்லாம் வந்து சுபத்துவப்படுத்துறாரு. 12ல இருக்கிற கேது தொடர் விரைய செலவை கொடுக்கும், கையில பணத்தை தங்க வைக்காது. ஏதாச்சும் செலவை மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும், செலவு வந்துகிட்டே இருக்கும். குறிப்பா மருத்துவ செலவு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் ட்ரபிளை கொடுத்து செலவு மாத்தி மாத்தி கொடுக்கும். சனி பார்வை சிந்தனை குழப்பத்தையும் ஏதாச்சும் மறக்க முடியாத ஒரு கவலையும் உள்ளுக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஒரு ஏக்கத்தை கொடுக்கும். அது மட்டும்தான் கொஞ்சம் மைனஸா இருக்கு. அதை நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறதுக்கு தெய்வ வழிபாடு, உடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, தினமும் ஒரு 10 நிமிஷம் தியான நிலைகளை மேற்கொள்றது, சின்ன சின்ன நடைப்பயிற்சி, உடற்பயிற்சிகளை மேற்கொள்றது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். வாழ்த்துக்கள்.